புனர்பூச நட்சத்திரம் குரு பெயர்ச்சி பலன்கள் 1/5/2024 அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதில் புனர்பூசம் 1, 2, 3 பாதமான மிதுன ராசிக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கும் பிரித்து பலன் சொல்வதற்கான இந்த சிறப்பு பதிவு. முதல்ல புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அடங்கிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் அற்புதமாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வருது. அப்போ மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு செலவுகள் அதிகமாகுமா, எல்லாம் விரயங்கள் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி எனக்கு அற்புதமாக புரிகின்றது. முதல்ல அதை பற்றி பயப்படாதீங்க. குரு சுப கிரகம். அப்போது நமக்கு சுப விரயங்களை கொடுப்பார். நமக்கு வீட்டில் திருமணம் போன்ற சுப விரயங்களை கொடுப்பார், நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கலாம், அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சஸ்தானம் சொல்லுவோம். நிறைய புண்ணிய காரியங்களை இந்த நேரத்தில் செய்வோம். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவோம். அந்த சென்று வரும்போது ஸ்தலத்துக்கு சென்று வரும் கூட செலவு வரும். அந்த செலவுகளை சரியாக மெயின்டைன் பண்ணுவோம். இத்தனை செலவுகள் வந்தாலும் அதற்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பயிற்சி. அதே போல் இந்த இடம் தான் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது, பிரயாணம் பண்ணுறது, இதெல்லாம் அமைப்பு. அப்போ கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுக்கலாம். நல்ல நீங்கள் ஒரு டூரிஸ்ட் விசா கேட்டாலும் கிடைக்கும், அல்லது ஒரு வேலைவாய்ப்பு விசா, நல்ல ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலைவாய்ப்பு விசா கிடைக்கிறது, அதே மாதிரி தொழில் வாய்ப்பு விசா கிடைக்கிறது, சில நாடுகளில் நமக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ல் இருக்கும்போது அற்புதமாக கொடுப்பார். சார், நான் ஒரு நாட்டில் இருக்கிறேன், ரொம்ப காலமாச்சு, எனக்கு நல்ல ஒரு கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கிரீன் கார்டு கிடைக்கும். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கலாம். அவங்க சொந்த பந்தங்களை அந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். வெளிநாடு பிரயாணங்களுக்கு இது சிறந்த ஒரு காலம். பிரயாணங்களால் தொழில் பண்ணுறவங்க, வேன் வச்சுருக்கவங்க, கார் வச்சுருக்கவங்க, லாரி வச்சுருக்கவங்க, பஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் இப்போ ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. சில நிர்வாக செலவுகள் வரதான் செய்யும், ஆனால் அதுக்கு மேலே வருமானங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் 12ல் இருக்கும்போது. சரி, 12ல் தான் இருக்கார் அவர். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படி சொல்லுவோம். அவர் எந்த இடத்துலாம் பார்க்குறாரு? மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், இடஸ்தானம், வீடுஸ்தானம், வாகனஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகம் சூப்பராக இருக்கும். நல்ல உடல் நலத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. தியானங்கள், யோகா இதெல்லாம் அற்புதமாக பண்ணுவீங்க. எதிர்பாராமல் ஒரு இடம் வாங்கிக்கலாம், அந்த இடத்துல வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். அதே மாதிரி இது வாகனஸ்தானங்கிறதுனால ஒரு புது வாகனங்கள் வாங்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாகனங்கள் வாங்கி பண்ணலாம். அடுத்தால குரு பகவான் பார்த்தீங்கன்னா அற்புதமாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ஸ்தானத்துக்கு 6 தான் கடன் ஸ்தானம். சார், கடன் ரொம்ப இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த கடன்லேருந்து மெதுவாக ரிலீஸ் பண்ணக்கூடிய காலம். நம்ம வெளியே வந்துடுவோம். சார், ரொம்ப ஒரு இறை செயல் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி புதுசாக கடன் வாங்கணும், வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, தொழில் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி கடன்கள் கிடைக்கும். பிரச்சனைகள் விலகும். இதான் பிரச்சனை ஸ்தானம். கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அது நம்ம பக்கம் ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலம். அதன் மூலம் நமக்கு சொத்து சுகங்கள்லாம் சேரக்கூடிய காலம். அதே மாதிரி 6ஆம் இடம் தான் உடல்நலஸ்தானம். உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக பேணிக்காகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம் அவ்வளோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 9வது பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானங்கிற 8ஆம் ஸ்தானத்தை பார்க்குறார். சூப்பராக இருக்கும். சில அவமானங்கள் துடைக்கப்படக்கூடிய காலகட்டம். இந்த 8ஆம் இடம் தான் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். அப்போ பெண்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், வரன்கள் பார்க்கலாம். பெண்கள் பிடித்த மாதிரி கல்யாண வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கைகளை அற்புதமாக அமைத்துக் கொள்ளலாம். அவர்கள் பேரில் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, அழகு சாதன பொருட்கள் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, தங்க நகை, வெள்ளி நகை வாங்குறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜாமான் வாங்குறது, இப்படி அவங்களுடைய பெண்களுடைய பட்ஜெட் கூடிக்கிட்டே போகும். அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தால் அவங்களும் ஏதாவது ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட உண்டு. பெண்களும் இப்போ வேலைக்கு போவாங்க, அவங்களும் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. கடனுடைய பொருளாதாரத்துக்கு அவங்க உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறது. அப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருந்த இடம் விரயஸ்தானமாக இருந்தாலும் சரி, நமக்கு பார்த்த இடங்கள் ரொம்ப சிறப்பாக கொடுத்து, சில விரயங்களையும் கொடுத்து, அதற்குரிய பொருளாதாரத்தையும் கொடுத்து நமக்கு நல்ல அற்புதமாக பண்ணுவார். நல்ல குரு ஸ்தலங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இரவுல ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னால் இரவுல சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். சிலர் பள்ளியற பூஜை பார்க்கலாம். சில ஆலயங்கள், அதாவது சிவாலயங்களில், முருகன் ஆலயங்களில் பள்ளியற பூஜை நடக்கும். அந்த பள்ளியற பூஜை பார்த்தாச்சுனாலே உங்களுக்கு கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பேர் சிறப்பாக அமையும். அடுத்தால பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், இதான் ராமர் பிறந்த பாதம். இது கடகராசியில் வரக்கூடியது. அப்போ குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூப்பராக போய் அமர்றார். லாபம் லாபம் மேலும் லாபம். நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து விட்டதுன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைக்குள்ளே பயணம் பண்ணலாம். யார்கிட்ட பணம் கொடுத்து வச்சதுமோ அந்த பணங்கள்லாம் வரும். ஏன்னா லாபஸ்தானம்.
சரி நம்ம ஒரு வேலையில் பார்க்குறோன்னா அதில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தால தொழில் செய்யலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முதலீடு கிடைக்கும், தொழில் செய்யலாம். தொழில் செய்கிறது ஒவ்வொரு படியாக ஏற்றம், நம்மள வேலையாட்களுடைய உதவி, நல்ல விளம்பரம், அந்த தொழிலில் முன்னேற்றம். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆள், போட்டி பொறாமைகள் எல்லாம் கூட விலகக்கூடிய காலகட்டம். அதனால் புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு இப்போ இந்த காலகட்டம் கோடீஸ்வர யோகம், சுபிட்சமான புதையல் யோகம், இப்படி பல யோகங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்லலாம். ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம். சரி, லாபஸ்தானத்தில் போய் குரு பகவானே உட்காந்துட்டார், சுபகுருவே உட்காந்துட்டாரு, அவரு பார்த்த இடத்துக்கு பலன் உண்டுல சார், இன்னும் பலன் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல அப்படின்னு அவங்க அழுப்பா நீங்கள் கேட்கக்கூடியது புரியுது. சூப்பராக 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை, கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குற புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தைரிய வீரிய ஸ்தானம். எல்லாத்தையும் ஒரு தைரியமாக கலரங்கும், போகிற இடம்லாம் வெற்றி கிடைக்கும், சகோதர சகோதரியுடைய ஒற்றுமை, பாகப்பிரிவினைகளை எளிதாக நடத்தப்படலாம். அடுத்தால இந்த ஸ்தானம் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம முன்வைத்த கால பின் வைக்காமல் கிடைச்ச காரியங்களை சரியாக அமைச்சு நம்ம ஒரு பொருளாதாரத்தை மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். அதே போல் சகோதர சகோதரியுடைய அன்பு, சகோதர சகோதரியுடைய பாசம், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா எண்ணெயாக நிற்கக்கூடிய அளவுக்கு 3ஆம் இடம் ரொம்ப சூப்பர். அடுத்தால பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கேருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாங்க. பூர்வீக சொந்தங்கள் இணையும், நல்ல சொந்த பந்தங்களுடைய இனிமையான ஒரு அன்பு, இனிமையான நட்பு, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம இந்த காலகட்டத்தை சொல்லலாம். பஞ்சமஸ்தானம் தான் குழந்தை பாக்கியஸ்தானம். அற்புதமாக குழந்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் புனர்பூசம் 4ஆம் பாதத்தைலாம் நல்ல பரிகார பூஜை பண்ணிட்டேன், நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன், நிறைய டாக்டர்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். லேட்டாக குழந்தை பாக்கியம் வருது அப்படின்னா கூட இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலம். குழந்தைகளால் நன்மை, அவங்களுடைய வளர்ச்சி, படிப்பு, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய திருமணத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு அற்புதமான காலகட்டம். அடுத்தால குரு பகவான் உங்கள் ராசிக்கு கரெக்டாக 7ஆம் இடம் மனைவி ஸ்தானத்தை பார்க்குறார், கணவன் ஸ்தானத்தை பார்க்குறார் பெண்களாக இருந்தால். அப்போ திருமண பிராப்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வரன் பார்க்கலாம், வரன் தேடலாம், கல்யாணம் என்ன செய்யலாம், நிச்சயார்த்தம் பண்ணலாம், கல்யாணம் முடிக்கலாம். இனிய கணவன் மனைவியுடைய அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு ஒற்றுமை எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பாக செயல்படலாம். இதுதான் கூட்டாளி அப்படிங்கிறதுனால நல்ல நண்பர்களை ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் நண்பர்களை தேடலாம். நண்பர்கள் நிறைய கிடைக்கும், லைக்கு, ஷேரு, சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக வரக்கூடிய அமைப்பு, சினிமா, தொலைக்காட்சி, மீடியா, இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுடைய பார்ட்டிசிபேட் கிடக்கிறது, அதில் வெற்றி அடைகிறது, நம்ம சில வாய்ப்புகளை தேடுறது, அந்த வாய்ப்புகள் சில நண்பர்களால் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்து அற்புதமான 3 ஸ்தானங்களை பார்த்து எல்லா வகையிலையும் நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி என்ன செய்ய புனர்பூச நாளுக்கு. அதனால் புனர்பூச நாள் கண்டிப்பாக வியாழக்கிழமை ராமரையும் அதே மாதிரி சாய்பாபாவையும் கும்பிடுங்க. கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரம் 4 பாத அன்பர்களும் ஆலங்குடி குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் குரு பகவான் வடக்கே நோக்கி இருப்பார், அவரது யானை வாகனத்தில் இருப்பார். அவருக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு கண்டிப்பாக அவருக்கு ஒரு கொண்டைக்கல்ல மாலை போட்டு அர்ச்சனை செய்துடுவாங்க. இதெல்லாம் வியாழக்கிழமை செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வியாழக்கிழமை உங்களுக்கு எந்த சுவாமி பிடித்தாலும் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நன்றி. தெய்வீகம் 58 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் பயன் பண்ணி சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பொறுத்து, பிளேஸ் பொறுத்து, டைம் பொறுத்து பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தர்றேன், அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.